பல கார்பரேட்டுகள் இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் வராது வர்றதுன்னா அதை வச்சு வியாபாரம் நடக்குது. அது நடக்க அது இப்ப தெரிஞ்சுக்கிச்சுல உங்களுக்கு எதுக்காக இங்க விண்ணூர்தி நிலையம் வருதுன்னு, எதுக்காக வருதுன்ட்டு. நமக்கு இருக்கிறது 1301 ஏக்கர்ல மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட். உலக நாடுகள்ல 680, 861, 877 இந்த ஏக்கர்கள்ல தான் இருக்கு உலக நாடுகள்லயே. அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரான். உங்களுக்கு புரியுதுல? நமக்கு 428 வண்டி தான் ஏறி இறங்குது, அவனுக்கு 967 வண்டி இறங்கி ஏறுது. நம்மளை விட அவனுக்கு நம்மளோட நிலப்பரப்பு கம்மி. ஆனா நீ இது முதலாளிகளின் லாப தேவைக்கு இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது, இண்டிகோ. அவர் சொல்றதான் கட்டணம், அவர் எடுக்கிறதா நேரம். என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபாய் வருது. திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 24,000 ரூபாய் வருது. ஒரு தடவை பயணத்திற்கு நான் 50,000 6 லட்சம் செலவு பண்றேன். எப்படி? அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணூர்தி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா, பரந்தூர்ல ஏர்பூட்டி உளர்மை ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாதி கொம்பை வேணாலும் குட்டிக்கரன் அடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. நீ சும்மா பேசிக்கலாம், நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு. அது ஒரு காலம் நடந்துருச்சு. இப்ப கட்டு பார்ப்போம்.